ஒரு என்னதான் நம்ம மறைமுகமாக என்னதான் நம்ம பாத்ரூமில் குளித்தாலும் இந்த நிர்வாண குளியல் வந்து நம்ம கிட்ட இருக்கிற வந்து அந்த மகாலட்சுமி அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதை வந்து கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு நெகட்டிவாக மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி குளிக்கும்போது நம்ம மேலே இருக்கிற நல்ல தேவதைகள் கெட்ட தேவதைகள் நல்ல சக்தி கெட்ட சக்தி எல்லாமே நம்மளை சுற்றி வெளியே வந்து நிற்கும். அப்போ நம்ம குளித்து முடித்த உடனே எடுத்து முதல்ல நம்ம துடைக்கிற இடத்துல தான், அதாவது ஸ்ரீதேவி அப்படின்றது வந்து ரெண்டாவது வந்து உட்காரும். அவங்க அக்கா மூதேவி அப்படின்வாங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்காருமா. அப்போ குளித்து முடித்த உடனேயே முதல்ல வந்து உட்காரதுக்கு நம்ம எந்த இடத்துல ஃபஸ்ட்டு துடைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து உட்காருமா. இப்போ வந்து எடுத்தோம் நம்ம முகத்தை துடைக்கிறோன்னு வைங்களேன், அந்த முகத்தில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த முகத்தில் வந்து உட்காந்துருச்சுன்னா நம்மளை யார் பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க. நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, நல்லா பழகிட்டு இருப்பான், அவனே நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரி எரிஞ்சு விழுவான். மூஞ்சே தரத்தில் முடிச்ச மூஞ்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி எடுத்தோன்னா தலையை தோட்டிட்டோன்னு வைங்களேன், தலை மேலே வந்து உட்காந்துக்குமா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எங்கே ஃபஸ்ட்டு நம்ம துடைக்கிறோமோ அங்கே வந்து உட்காந்துக்கும். ஸோ நம்ம வந்து செய்ய வேண்டியது ஒன்று தான், குளித்த உடனேயே முதுகை தொடக்குங்க. ஃபஸ்ட்டு முதுகு மேலே அந்த மூதேவி அப்படின்றவங்க உட்கார்ந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முகத்தை